ஹாய், இது நான் உங்க எஸ்தர் டேஸ்டிவல்ல இருந்து. எஸ்தர் டேஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹையஸ்ட் சேல்ஸ்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கோங்க. அது எதுவுமே இல்லை, நம்மளோட ப்ரௌனி தான். ப்ரௌனி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்போட ஹையஸ்ட் சேல்ஸ்ல ஒன் ஆஃப் த ஒரு பொருள். ஆனால் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுறது ஹோம்மேட் ரெசிபிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். எந்த ப்ரீமிக்ஸும் இதெல்லாம் ஆட் பண்ணக்கூடாதுங்க, ஆட் பண்ணவும் மாட்டோம். நம்மளோட பேக்கரியில் முழுக்க முழுக்க எல்லாமே ஹோம்மேட் ரெசிபியில் தான் ரன் ஆகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரௌனி எல்லாத்தோட ஃபேவரட். அதுவும் முக்கியமாக என்னோட மிகப்பெரிய ஒரு கிரேஸ்ன்னு சொல்லலாம். எப்பெல்லாம் நான் ப்ரௌனி பேக் பண்ணி எடுக்கிறாங்களோ உடனே இம்மீடியட்டாக கண்டிப்பாக அதில் ஒரு ப்ரௌனி நான் சாப்பிட்டே செய்வேங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனி எப்படி சாப்பிடணுன்னா, ப்ரௌனி வச்சு அதுக்கு மேலே ஒரு ஐஸ்கிரீம் வச்சு நல்லா கண்ணா சுற்றி நீங்கள் சாப்பிட்ற நேரம் வா, அப்படி ஒரு ஹெவன்லி ஒரு ஃபீல்ஸ் உங்களால் கொடுக்க முடியும். இந்த ப்ரௌனியால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அவ்வளோ டேஸ்டான ஒரு ப்ரௌனி இது. அதுவும் நம்மளோட ரெசிபியும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பட்டர்லாம் சேர்த்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எஸ்ஏ பேக்கரியை விசிட் பண்ணீங்கன்னா ப்ரௌனி சாப்பிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் ஆர்டர் வேணுமோ இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயங்க, நம்ம எஸ்எட் பேக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கிங் கிளாஸஸ்க்கு என்கொயரி வந்துட்டே இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பேட்சாக நாங்களும் முடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஆனால் முடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காண்டி ஃப்ரீயாக நம்மளோட யூடியூப் சேனலை இனிமேல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளோட கேக்கு எப்படி செய்யணும், இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, இதை நீங்கள் எங்கே வாங்கணும், இது எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண நான் உங்களோட இருக்கீங்க. அதனால ஒவ்வொரு வீடியோவும் இனிமேல் நம்மளோட பிளேலிஸ்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா பேக்கிங் கிளாஸ் சொல்லி கிரியேட் பண்ணி இதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க ஃபாண்டன்ட் கிளாஸஸ் வர எல்லாமே கிளியரா நான் உங்களுக்கு தெளிவா இனிமேல் கிளாஸ் சொல்லி தர போறீங்க. இதுல உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்க என்கிட்ட ஃப்ரீயா கேட்கலாம். அதே மாதிரி பேக்கிங் கிளாஸ் யாருக்கெல்லாம் வேணுமோ கீழே பேக்கிங் கிளாஸ் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.